இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, இந்த தபசு காலத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்வதற்கு என்று அதிகாலையிலேயே தட்டி எழுப்பி உம்முடைய ஆசிரின் கிருபையால் எங்களை நிறைத்து உம்முடைய வான தூதர்களுக்கு கட்டளையிட்டு எங்களை வழிநடத்தும்படியாக காத்து கொள்ளுகின்ற உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த தபசு காலத்தில் நாங்கள் மேற்கொள்ளுகின்ற ஜெபம், தபம் மற்றும் பிறர் அன்பு செயல்கள் அத்தனையிலும் நீர் எங்களோடு கூடவே இருந்து இந்த தபசு காலம் பூராகவும் நாங்கள் இவற்றை நேர்த்தியாக கடைபிடிக்கவும், அதன் முடிவிலே உம்முடைய அன்பையும் ஆசிரையும் எங்கள் வாழ்க்கை மீது பரிசாக பெற்றுக்கொள்ள நீர்தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது: இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு. ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய். நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக: ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீரும் நியமங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டுமென்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாயிருந்தால் எவ்வளவோ நலம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். உம் நீதி நெறிகளை நான் கற்றுக்கொண்டு நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன். உம் விதிமுறைகளை நான் கடைபிடிப்பேன். என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். நற்செய்திக்கு முன் வசனம். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உயிர்த்தெழ செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் நீங்கள் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான தத்துவம் நமக்கு சொல்றாரு. நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா கடவுளை போல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவரு நிறைவுள்ளவராய் இருப்பது போன்று நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்க அப்படின்னு சொல்றாரு. நிறைவுள்ளவராய் அப்படின்னு சொன்னா நீங்க அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மைத்தனங்கள் இருக்கிறன அல்லவா, அவற்றில் நீங்க நிறைவுள்ளவராய் இருங்கள் அப்படின்னு சொல்லித்தான் அவர் சொல்றாரு. அதாவது ஆழமாக சொல்ல போனால் நீங்க கொடுக்கக்கூடிய மன்னிப்பு இருக்குதே, அந்த மன்னிப்புல நிறைவுள்ளவர்களாய் இருங்க. ஏதோ மற்றவங்க பார்க்குறாங்க என்பதற்காக, நல்ல பேர் எடுக்கணும் என்பதற்காக மன்னிப்பது போன்று மன்னித்து அதுக்கப்புறமா எப்படிடா பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சிந்திக்காதீங்க. அது முழுமையான நிறைவான மன்னிப்பாக அமையாது. உங்க தகப்பன் பரம தந்தை உங்களை மன்னிக்கிற பொழுது நிறைவாகத்தான் மன்னிக்கிறாரு. அவர் வெஞ்சம் பாராட்டி மன்னிக்கிறவர் கிடையாது. எப்படா பழி தீக்கலாம், எப்படா இவன் தப்பு பண்ணுவான் அப்படின்னு உங்களை மன்னிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்காக பழி வாங்குவதற்காக உங்களுக்காக அவர் காத்துக்கிட்டு இருப்பவரே கிடையாது. உங்களை அவர் ஒரு போதும் தண்டிப்பதற்கு காத்துக்கிட்டு இருக்கிற தெய்வமே கிடையாது. அவரே அப்படின்னா அவருடைய பிள்ளைகள் நீங்க எப்படி இருக்கணும்? ஒருத்தரை மன்னிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமாக அவரை பழி வாங்குவதற்கு நினைக்கவே வேண்டாம். மகிழ்வை கொடுக்கணுமா? ஒருத்தருடைய வாழ்க்கையில மகிழ்வை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த மகிழ்வை உண்மையான மகிழ்வா கொடுங்க. ஏதோ சரி வேற வழி இல்லை என்பதற்காக மகிழ்வாக இருப்பது போன்று நடிக்காதீங்க. இன்னைக்கு நடிப்பது ரொம்ப இலகுங்க. முகமூடி போட்டுக்கிட்டு வாழ்வது ரொம்ப இலகுங்க. ஆனா உண்மையாக வாழ்வது கடினம். உண்மையான மகிழ்வை கொடுத்து தான் பாருங்களேன். ஏன்னா உண்மையான மகிழ்வு அதை கொடுப்பதற்கு இன்னைக்கு நிறைய பேர் கிடையாதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில சோகமும் வேதனையும் நிறைந்து இருக்குதுங்க. உங்க வாழ்க்கையிலும் அது இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா அதையும் தாண்டி நீங்க ஒருத்தரை மகிழ்ச்சி படுத்துவீங்களாக இருந்தா, ஒரு சமூகத்தை மகிழ்ச்சி படுத்துவீங்களாக இருந்தா, அவங்கள சுற்றி இருக்கிறாங்களே அவங்கள மகிழ்ச்சி படுத்துவீங்களாக இருந்தால் அந்த மகிழ்ச்சி மூலமாக
யாரெல்லாம் அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைவு கிடைக்குதே, அந்த நிறைவை பார்க்கிற தெய்வம் உங்கள் வாழ்க்கையிலும் நிறைந்த மகிழ்வை கொடுப்பார். என்னதான் நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தோடு இருந்தாலும் வேதனையோடு இருந்தாலும் அடுத்தவர்களை அதெல்லாம் பார்த்துக்காம அவர்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சிப்படுத்துறீங்க இல்லையா, அதை பார்க்கிற தெய்வம் உங்கள் வாழ்க்கையை மகிழும்படியாக பண்ணுவார். எனவே நீங்கள் அன்பை கொடுப்பதாக இருந்தாலும், மன்னிப்பை கொடுப்பதாக இருந்தாலும், இரக்கத்தை கொடுப்பதாக இருந்தாலும் நிறைவாக கொடுங்க. அப்படி கொடுக்கிற பொழுது விசேஷித்த விதமாக இந்த தபசு காலத்தில் பாருங்க, தபசு காலத்தில் நாங்கள் அடுத்த கட்டத்துக்குள்ளே போகணும். தபசு காலத்தில் 2வது வாரத்துக்குள்ளே காலடி பதிக்க போகின்றோம். இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான். பார்த்து இருக்கிறப்பவே நம்முடைய ஈஸ்டர் வந்துருங்க. காலம் தாழ்த்தாம சீக்கிரமாக வந்துடும். ஆகவே நாளைக்கு நாங்கள் அடுத்த வாரத்துக்குள்ளே கடந்து போகின்றோம். அடுத்த வாரத்துக்குள்ளே போகின்ற வேளையில் நாம் இன்னும் பெட்டராக போக வேண்டாம், பெட்டராக போகணும். ஆகவே இப்போதே முடிவெடுப்போம். நாம் நிச்சயமாக ஆண்டவரை போன்று இருக்கணுமாக இருந்தால் நிறைவுள்ளவர்களாக இருக்கணும். நாம் பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் நன்மையின் காரியங்களையும் நிறைவுள்ளவர்களாக இருப்போம். கடவுளை அடுத்தவர்களுக்கு பிரதிபலிப்போம். அப்படி பிரதிபலித்து வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையை காணுகின்ற தெய்வம் அதை ஆசீர்வதிப்பார். ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொண்டு வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டு வாழ வாழ்த்துகிறேன். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலையும் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகி இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அவ்வாழ்வெளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்த இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். உங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்பு நின்று விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக விழுக்கிவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ மற்றும் எங்களது ஆயர் தாமஸ் மற்றும் குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திரும் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. இந்த பிரசன்னத்தில் நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் வேண்டிக் கொள்வோம். அதிலும் விசேஷித்த விதமாக ஒரே ஒரு தேவை குறித்து வேண்டி நிற்போம். இன்றைய நாளுக்கான தேவை. இதை கேட்டால் ஆண்டவர் கொடுப்பார் என்கின்ற வைராக்கியத்தில் முதலில் இதை கேட்போம். இரண்டாவதாக, இந்த வாரத்தில் நமக்கு ஏதாவது தேவை இருந்தால் அதை குறித்து கேட்போம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு பண்ணி தரும்படியான தேவை ஒன்று, அதை குறித்து கேட்போம். இந்த வருஷத்தில் ஆண்டவர் பண்ணி கொடுக்கும்படி நாம் வாஞ்சியோடு எதிர்பார்க்கும் ஒரு தேவை குறித்து கேட்போம். உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள் குறித்து கேட்போம். இந்த 7 தேவைகளையும் தெய்வம் நிறைவேற்றி தந்துவிட்டார் என்கின்ற நம்பிக்கையின் வைராக்கியத்தோடு வாருங்கள், அவருக்கு நன்றி செலுத்துவோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளுமை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்கப் பெற்ற நாங்கள் பெறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசிர்வதித்திருக்கிறீர். நன்றி அப்பா. இன்றைய நாளை உமோடு கூடவே நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். எங்களோடு கூடவே இருப்பீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமி உம்முடைய வலது கரத்தினால் வழிநடத்தி செல்வீராக. மேலும் தகப்பனே, எங்கள் அத்தனை பேரையும் ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமைத்தலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, இந்த தபசு காலத்தில் ஆண்டவர் பிரியப்படுவதன்படி ஜெபத்தோடும் தபத்தோடும் பிறர் அன்பு பணியோடும் சிறந்து வாழ வாழ்த்துகிறேன். ஆமென்.